ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த 2ஆம் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை பார்ப்பது சந்தோஷம். இந்த நாளில் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். கர்த்தரை நம்ம ஆராதித்தோம். இந்த வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். நம்முடைய தியானத்துக்கென்று எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம எல்லாரும் எடுத்து சேர்ந்து வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 16:7 இந்த வசனத்தை எல்லாரும் எடுத்து சேர்ந்து நம்ம வாசிப்போம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரை என்னோடு கூட பேசுங்க. ஆண்டவரை ஸ்தோத்திரம். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஆமாம் ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட அப்பா எங்கள் இருதயத்தை நீங்கள் பார்க்குறீங்க. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் எவ்வளோ வாஞ்சையோடு காத்திருக்கிறோம் என்பதை ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தின் நிலையை, இருதயத்தின் நிலையை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களோடு கூட நீங்கள் பேசுங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் முழு வல்லமையோடும் எங்கள் மத்தியில் ஆண்டவரே முழு பலத்தோடும் கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பேசும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளுக்கு எங்களை நாங்கள் கீழ்ப்படுத்துகிறோம் அப்பா. நீங்கள் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். எத்தனை பேர் பொருட்காட்சி போயிருக்கிறீங்க? பிள்ளைகளை கூட்டிகிட்டு எல்லோரும் போயிருப்போமா? குறிப்பாக பிள்ளைங்க சின்னதாக இருக்கும் போது என்ன செய்வோம், எங்கேயாவது இந்த மதுரையில் என்டர்டெயின்மெண்ட்டே இல்லை, பொருட்காட்சி எப்போ நடக்குதோ கூட்டிகிட்டு போவோம். உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பிள்ளைங்களை பார்த்து எப்படி இருந்தது, எக்ஸிபிஷன் எப்படி இருந்தது, பொருட்காட்சி எப்படி இருந்தது அப்படின்னு கேட்குறீங்க. சில நேரம் பிள்ளைங்க என்ன செய்வாங்க, சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரம் பார்த்தா நல்லாவே இல்லை இந்த பொருட்காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே நான் வாங்கின பலூன் என்ன செஞ்சிருச்சு, உடஞ்சி போச்சு. அங்கே பானிபூரி கடை போடவே இல்லை. அங்கே ராட்டினம் சரியாகவே சுற்றலை. இப்படின்னு பிள்ளைங்களுடைய பார்வையில் அந்த எக்ஸிபிஷன் நல்லா இல்லைன்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. இல்லை, இது எல்லாமே அவங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா நல்லா இருந்தது, சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு க்ரோன் அப் அடல்ட், ஒரு முதிர்ந்தவங்களை நம்ம பார்த்து கேட்கும்போது அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னால், ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த வனத்துறையிலேருந்து என்ன செஞ்சுருந்தாங்க, இந்த எக்ஸிபிட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. காவல்துறையிலேருந்து வச்சுருந்தாங்க. நிறைய டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இனோவேட்டிவாக எல்லாம் புதுமையான நிறைய காரியங்களை அங்கே வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே இடம்தான், ஒரே விதமாக தான் அங்கே போய் எல்லாத்தையும் சுற்றி பார்த்தாங்க. ஆனால் பார்வைகள் என்ன செய்யுது, வித்தியாசப்படுது. ஒரு சிறு பிள்ளை ஒரு காரியத்தை பார்க்கறதுக்கும் ஒரு அறிவில் வளர்ந்தவங்க முதிர்ந்தவங்க ஒரு காரியத்தை பார்க்கறதுக்கும் வித்தியாசம் உண்டு. இந்த மாதிரி நிறைய நீங்கள் ஏற்கனவே ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஷூ கம்பெனி ஒரு தீவுக்கு 2 பேரை அனுப்புவாங்க. அனுப்பி நம்மளுடைய ஷூ கம்பெனி இந்த தீவில் ஆரம்பிக்க போகிறோம், நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க, இங்கே ஆரம்பிக்கலாமா, வாய்ப்பு இருக்கா, நம்ம அப்படி ஷூ அங்கே சேல்ஸ் பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது 2 பேர் போகிறாங்க. ஒருத்தர் அங்கே போய் பார்த்துட்டு அவர் சொன்ன ரிப்போர்ட் என்னன்னு சொன்னால், வாய்ப்பே கிடையாது, இங்கே போய் நம்ம ஷூவை என்ன செய்ய முடியாது, விற்கவே முடியாது. ஒருத்தர் கூட செருப்பு கூட போடாமல் என்ன செய்கிறாங்க, அந்த தீவில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இவன்கிட்ட போய் ஷூன்னு சொல்லி நம்ம விற்றோன்னு சொன்னால் யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க. ஸோ நம்ம கம்பெனி அங்கே ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நம்ம ஆரம்பித்தோன்னா லாஸ்ட்டில் தான் அது முடியும் அப்படின்னு சொல்லி ஒருத்தருடைய பார்வை அப்படி இருந்தது. இன்னொருத்தர் அவர் கூட போனவர் தான், அவர் சொல்கிறாரு, நம்ம அங்கே அந்த ஷூ கம்பெனி ஆரம்பித்தோன்னா அமோகமாக சேல்ஸ் ஆகும். ஒருத்தர் கூட செருப்பு அங்கே போடலை, நம்ம போய் இந்த ஷூவை அங்கே விற்கும்போது இதனால் என்ன பயன் அப்படின்னு சொல்லி, இதை எப்படி பயன்படுத்தணும், எப்படி நம்மளை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோன்னு சொன்னால் எல்லாருமே ஆல்மோஸ்ட் அந்த தீவில் உள்ள எல்லாருமே என்ன செஞ்சுருவாங்க, ஆண்கள் வாங்கிடுவாங்க. ஸோ நம்ம இங்கே இந்த கம்பெனி ஆரம்பிக்கலாம், நல்ல சேல்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் என்ன செய்கிறார் சொல்கிறார். 2 பேரும் ஒரே இடத்துக்கு தான் போனாங்க, ஒரே வேலையாக தான் போனாங்க, ஒரே காரியத்தை தான் பார்த்தாங்க. ஆனால் அவங்களுடைய பார்வையில் என்ன இருந்தது, வித்தியாசம் இருந்தது. இங்கே வேவு பார்க்கும்படி கானான் தேசத்துக்கு 12 பேரை மோசே அனுப்புகிறார். அதில் 10 பேர் எப்படி பார்த்தாங்கன்னு சொன்னால், அங்கே இருக்கிறவங்க ஏனாக்கியர்கள், ராட்சதர்கள்,
அவங்க பார்வையில், எங்கள் பார்வையிலையுமே அவங்க பார்வையிலையுமே நாங்கள் பக்கத்தில் போய் நின்னா எப்படி இருந்தது? வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். நம்ம அங்கே போய் ஒன்றுமே சமாளிக்க முடியாது, ஜெயிக்க முடியாது. ஆனால் 2 பேர், காலேபும் யோசுவாவும் என்ன சொன்னாங்க? அவங்க வேற ஆவி உடையவர்கள். அவங்க சொன்னது என்னன்னு சொன்னால், நம்ம எளிதாய் ஜெயித்து விடலாம், எளிதாய் சுதந்திரித்து விடலாம். அவர்களை காத்த நிழல் அகன்று போயிற்று. இப்போ கர்த்தர் நமக்கு அந்த தேசத்தை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். எளிதாய் சுதந்திரிக்கலாம். நான் ஏன் இந்த உதாரணங்கள்லாம் சொல்கிறேன்னு சொன்னால், ஒரே காரியத்தை பார்த்தாலும் அதை வித்தியாசமான விதத்தில் பார்க்கக்கூடிய நிலையில் தான் இன்றைக்கி மனிதர்களுடைய மனது இருக்குது. ஒரே இதை பார்த்தாலும் 2 பேர் பார்த்தா அதை வித்தியாசமாக என்ன செய்கிறாங்க? பார்க்குறாங்க. இதே போல தான் கர்த்தருடைய பார்வை ஒன்று, மனிதருடைய பார்வை ஒன்று. நம்ம இப்போ வாசிக்கும் போது, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் நான் இருதயத்தை பார்க்கிறவர் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நம்மளுடைய வாழ்வையோ இந்த உலகத்தில் உள்ள காரியங்களையோ பார்க்கும்போது கர்த்தருடைய பார்வை வித்தியாசம், நம்முடைய பார்வை வித்தியாசம். நம்முடைய வாழ்க்கையை குறித்து நம்ம யோசித்து பார்க்கும்போது, இப்போ நீங்கள் நினைங்க, உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். பக்கத்துலலாம் சொல்ல வேண்டியதில்லை. உங்களை குறித்த உங்கள் பார்வை எப்படி இருக்குது? நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் கேட்டு பாருங்கள். உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்க்கும்போது சிலருக்கு வந்து ஓகே நல்லா தான் நான் வாழ்கிறேன், ஓகே நல்லா தான் இருக்கேன் வாழ்க்கைன்னு நினைக்கிறேன். சிலர் வந்து ஐயோ என்கிட்ட இன்னும் இது மாறணும், இது குறை இருக்குது, இது சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்வை குறித்த ஒரு தாழ்வான குறைவான காரியங்கள் நம்முடைய மனதில் ஏற்படக்கூடும். ஆனால் நம்ம பார்க்கிற விதம் எப்படி இருந்துட்டு போகுது? கர்த்தர் நம்மை பார்க்கிற விதம் ஒன்று உண்டு. ஹல்லேலூயா. அவருடைய பார்வையில் நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்றதுல நமக்கு தெளிவு இருக்குன்னு சொன்னால், கர்த்தர் என்னை எப்படி பார்க்கிறார், அவருடைய பார்வையில் நான் யார் என்பதை குறித்த ஒரு மன தெளிவு இருக்கும் என்று சொன்னால், நாம் நம்மை பார்க்கிற விதம், நம்மை சுற்றி இருக்கிற உலகத்தை பார்க்கிற விதம் நிச்சயம் மாறும். நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நம்ம உணர முடியும். நம்ம ஐ செக்கப் போகிறோம், அப்படி தானே? எதுக்கு போகிறோம்? தெளிவாக இல்லை, பார்வை மங்கலாக இருக்குது, சரியாக தெரில, ஒரு ஆளே 2 தெரிகிறாங்க. சில நேரம் தூரத்தில் இருக்கிறது மட்டும் தெரியுது, சில நேரம் பக்கத்தில் இருக்கிறது மட்டும்தான் தெரியுது. இருட்டுச்சுன்னா என்ன செய்யலை, எனக்கு கண்ணு தெரியலை அப்படின்னு சொல்லி அதுக்காக செக்கப் பண்ண போகிறோம். ஏன்னா பார்வை சரியில்லைன்னு சொன்னால் நம்முடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து குறைஞ்சிரும். நம்ம வேகமாக போக முடியாது, நடக்க முடியாது. எதுக்கு என்ன இருக்குது, என்ன ஆபத்து இருக்கிறது, எதை நோக்கி போகிறோம், எந்த டைரக்ஷனில் போகிறோம், ஒன்றுமே என்ன செய்யாது, தெரியாது. அதுக்காக தான் பார்வை மங்கும்போது நாம் ஐ செக்கப் போய் அங்கே ஒரு ஃப்ரேமில் ஒவ்வொரு லென்ஸாக என்ன செய்வாங்க போட்டு, எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு தெரில, ஒவ்வொரு லென்ஸாக போடுவாங்க. சில லென்ஸ் போட்டால் அப்படியே பிளர்டாக தெரியும், ஒன்றுமே தெரியாது. சில லென்ஸை போட்டால் கண்ணே வலிக்கும், அந்த அளவுக்கு அது பவராக இருக்கும். சில லென்ஸை போட்டோடனே அப்படியே பளிச்சுன்னு எதுக்கு இருக்கிற அந்த லெட்டர்ஸ் எல்லாம் அழகாக தெரியும். இதுதான் எனக்கு நல்லா தெளிவாக தெரியுது. ஸோ அந்த ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு என்ன செய்கிறாங்க, லென்ஸ் கொடுக்குறாங்க. சில நேரம் பைஃபோக்கல் லென்ஸ் கொடுக்குறாங்க நம்முடைய ஸ்பெக்ஸுக்கு. ஒன்று தூரம் இருக்கிறத பார்க்குறதுக்கு ஒரு ஃபோக்கல் லென்த்து, கீழே ரீடிங்க்கு ஒரு ஃபோக்கல் லென்த். ஸோ பைஃபோக்கல் லென்ஸ் இப்படிலாம் கொடுக்குறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நாம் கர்த்தர் நம்மை குறித்து எப்படி ஒரு பார்வை வைத்திருக்கிறார், அவர் என்னை பார்க்கிறார், எப்படி பார்க்கிறார் என்பதை நாம் அறிகிறதுக்கு சில நேரம் அவரை கொண்டு நம்ம உலகத்தை என்ன செய்யணும், பார்க்கணும். அவருடைய வார்த்தையை கொண்டு நம்ம இந்த உலகத்தை என்ன செய்யணும், பார்க்க வேண்டும். ஒவ்வொரு லென்ஸாக போடுற மாதிரி ஆவிக்குரிய நிலையில் கர்த்தரை கொண்டு நான் என்னையும் என்னை சுற்றி இருக்கிற உலகத்தையும் நான் பார்ப்பேன் அவருடைய வார்த்தையின் வெளிச்சத்தில். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை வந்து கண்ணாடிக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணாடி வேற, அது மிரர். லென்ஸுன்றது ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறதுக்கு உதவி செய்யக்கூடியது. ஸோ தேவனை கொண்டு, பரிசுத்த ஆவியானவருடைய கண்களை கொண்டு, அந்த ஆவியின் கண்களை கொண்டு, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நாம் நம்மை பார்ப்பதும் இந்த உலகத்தை பார்ப்பதும் தான் சரியான பார்வையாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு பார்வை இருக்கும்போது தான் கர்த்தருக்கு பிரியமானபடி நாம் வாழ முடியும், கர்த்தருக்கு பிரியமானபடி ஊழியங்களை செய்ய முடியும். எனவே நம்முடைய பார்வை இந்த நாளில் நம்ம கற்றுக்கொள்ள போகிறது, கர்த்தர் எப்படி பார்க்கிறார் என்னையும் மற்றவர்களையும், கர்த்தர் எப்படி பார்க்கிறார், அவருடைய பார்வையை கொண்டு நாம் பார்க்க முற்படுவோமானால் கர்த்தர் நமக்கு அதற்கு உதவி செய்வார். அப்படி நம்ம பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை நிச்சயம் கர்த்தருக்கு பிரயோஜனமான ஒரு ப்ளீஸிங்கான ஒரு லைஃபாக இருக்கும். சில உதாரணங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா 2 வியூஸ், கர்த்தர் பார்க்கிற பார்வை ஒன்று, மனிதர் பார்க்கிற பார்வை ஒன்று.
முதலாவது மோசேனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது யாத்திராமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை நம்ம வாசிப்போம். நீ இஸ்ரவேல் புத்திரராகி என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம். God saw a leader in Moses. மோசேயிலே தேவன் ஒரு தலைவனை பார்த்தார். ஆனால் மோசே தன்னை பார்த்த விதம் எப்படின்னு சொன்னால், நான் எம்மாத்திரம் பார்வோன்ட்ட போய் பேசுறதுக்கு ஹூ அமை, நான் எம்மாத்திரம். ஆனால் மோசேனுடைய வாழ்க்கையை குறித்து பார்ப்போம் என்று சொன்னால் பெரிய திட்டத்தை கர்த்தர் அவனுடைய வாழ்வை குறித்து வைத்திருந்தார். என்னுடைய முதல் பாயிண்ட் அதுதான். தேவனுடைய பெரிய திட்டத்தில் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு. யுவர் லைஃப் மேட்டர்ஸ், யூஆர் இம்பார்ட்டன்ட். கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் முக்கியமானவர்கள். உங்கள் வாழ்க்கை சாதாரணமானது அல்ல. தேவனுடைய அந்த பிக் பிக்சர், அந்த பெரிய திட்டத்தில் உங்கள் லைஃபுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் ஒரு முக்கியமான இடத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. ஏதோ நம்ம பிறந்தோம், நம்ம சாகிற வரைக்கும் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு வாழ்க்கை அல்ல. நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் உருவாக்கினதற்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு. ஜஸ்ட் லைக் தட் எல்லாம் அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கிறாங்க உலகத்தில். இன்னைக்கு 8.2 பில்லியன் சொல்கிறாங்க வேர்ல்டு பாப்புலேஷன். எதுக்கு? கர்த்தர் ஆனால் இன்னைக்கும் மனிதர் மேலே நம்பிக்கை வைத்து இவங்க என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவாங்க, என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவாங்க. 10 பேர் நிறைவேற்றலைன்னா 11வது ஆளாவது என்னுடைய சித்தத்தை, என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவாங்கன்னு சொல்லி தான் ஆண்டவர் இன்றும் மனிதர் என்ன செய்கிறார், இந்த உலகத்தில் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். அந்த இவ்வளோ பெரிய 8.2 பில்லியனில் நான் யார், என்னால் என்ன ஆக போகிறது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க வேண்டாம். ஆண்டவருடைய பெரிய பிளான், அவருடைய பெரிய திட்டத்தில், இந்த உலகத்தை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற அந்த பெரிய திட்டத்தில் எல்லாரும், நம்ம ஒவ்வொருவரும் முக்கியமானவர்கள். நம்முடைய வாழ்க்கை மிகவும் முக்கியமானது. நீங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ஒரு விஐபி. சொல்லுங்கள், நீங்கள் ஒரு விஐபி, ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். நம்ம அதை உணர்ந்துருக்கிறோமோ இல்லையோ, நம்ம உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா அப்படிதான், நானா விஐபியா, என் நிலைமை இந்த மோசே மாதிரி தான். கர்த்தர் அவனை குறித்து பார்த்தது ஒரு பெரிய திட்டம் இருந்தது. ஆனால் இவன் நான் எம்மாத்திரம். இந்த மோசையினுடைய லைஃப்பை நான் யோசித்து பார்த்துட்டு இருந்தேன். அவன் பிறந்த போதே தேர் வாஸ் அ டெத் சென்டென்ஸ். பிறக்கும் போதே இந்த குழந்தை, எபிரேய ஆண் குழந்தைகளை எல்லாம் என்ன செய்யணும், கொன்றணும், இல்லைன்னா நதியில் போட்டு விடணும். அப்படி ஒரு சிச்சுவேஷனில் அந்த அம்ராமும் யோகபேத்தும் அவங்க ஒரு குழந்தையை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதுவும் பிறந்தது ஒரு பெண் குழந்தையாக இருந்திருந்தாலும் பரவாயில்ல, ஆண் குழந்தை. 3 மாதம் எப்படியோ வச்சு என்ன செய்கிறாங்க, வளர்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெட்டியை செஞ்சு அந்த அம்மா கொண்டு போய் அந்த நாணலுக்குள்ளே, நைல் நதியில் நாணலுக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறாங்க. யோசித்து பார்க்கும்போது அந்த சிச்சுவேஷன், அந்த ஒரு டெத் சென்டென்ஸ் நடுவில் அந்த மோசே பிறக்கலைன்னு சொன்னால் அவன் அந்த பார்வனுடைய அரண்மனைக்கு என்ன செஞ்சுருக்க முடியாது, போயிருக்க முடியாது. இந்த வீட்டிலே தான் வளர்ந்து இருந்திருப்பான். நான் கர்த்தருடைய பிக் பிக்சர் ஒன்று இருக்குது பாருங்கள், ஒரு பெரிய திட்டம், பிளான் என்னன்னு சொன்னால், அப்படி பிள்ளைகளை கொல்லணுன்ற சட்டம் இருந்த காலத்தில் மோசே பிறந்தான். அவனை அதுக்கு மேலே வீட்டில் வச்சு வளர்க்க முடியாமல் அந்த அம்மா கொண்டு போய் நைல் நதியில் நாணலுக்குள்ளே என்ன செய்கிறாங்க, வைக்கிறாங்க. கரெக்டாக கர்த்தருடைய திட்டத்தின்படி அங்கே பார்வோன் குமாரத்தி அவளுடைய தாதிகளோடு அந்த இடத்துல வர்றார். ஆண்டவர் பிஹைண்ட் த சீன்ஸ் எப்படி அழகாக கிரியை செய்கிறார் பாருங்கள். முன்னால் இருக்கிற ட்ராமாவை தான் நம்ம அநேக நேரம் பார்ப்போம். ஆனால் காட் ஒர்க்ஸ் பிஹைண்ட் த சீன்ஸ். பின்னால், திரைக்கு பின்னால் கர்த்தர் அநேக காரியங்களை என்ன செய்கிறார், நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டு இருக்கிறார். அங்கே கரெக்டாக அந்த அம்மா அவங்களுடைய வேலைக்காரி எடுத்து இது எபிரேய ஆண் குழந்தைன்னு அவங்க தாயிட்டையே மோசே வளர்க்கப்பட்ட. அதுக்கப்புறம் பெரியவன் ஆனபோது அரண்மனையில் கொண்டு போய் விடப்பட்டான். அங்கே அப்போஸ்தலரில் நம்ம வாசிக்கிறோம், அவன் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான், எகிப்தினுடைய சகல சாஸ்திரத்திலும் அவன் கற்பிக்கப்பட்டான். அவனுடைய லைஃப்பில் கர்த்தர் ஒரு பெரிய நோக்கம், எங்கேயோ இருக்க வேண்டியவன், ஆனால் கர்த்தர் கொண்டு போய் நல்ல ஒரு எஜுகேஷன், நல்ல ஸ்கில்ஸ் அவனுக்குள்ளே டெவலப் பண்ண வச்சதுக்கு காரணம், ஒரு நாள் இவன் என்னுடைய ஜனங்களை என்ன செய்யணும், வழி நடத்தணும் அப்படின்ற அந்த பிக் பிளான், அந்த பிகர் பிக்சரை நம்ம பார்க்குறோம். ட்ராமா முடிஞ்ச பிறகு தான் என்ன செய்வாங்க, அந்த கேஸ்டில் இருந்து எல்லாரும் முன்னால் ஒரு பவ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் பின்னால் லைட்டை ஆப்ரேட் பண்ணவர், சீன் இது ஸ்டேஜ், இந்த ஸ்க்ரீனெல்லாம் மாற்றினவங்கெல்லாம் பின்னால் தான் இருப்பாங்க. கடைசி ட்ராமா முடியும் போது பின்னால் இருந்தவங்க எல்லாரும் முன்னால் ஒரு பவ் பண்ணுவாங்க. ஓ, இத்தனை பேர் இந்த ட்ராமாவில்
இன்வால்வ் ஆகியிருந்தாங்களா? நம்முடைய லைஃப்லேயும் அப்படி தான். இன்றைக்கி நடக்கிற காரியங்களை நம்ம பார்க்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறார், நான் ஏமாத்துறோம், என்னை கொண்டு என்ன முடியும்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு நாள் வரும், அன்னைக்கு வந்து கர்த்தர் இங்கே வந்து நிற்பார். அப்போ தான் ஆண்டவர், இவ்வளோ நாள் உன் லைஃப்பை நான் தான் என்ன செஞ்சேன், இந்த ஸ்டெப்பில் நான் என்ன செய்தேன், வழி நடத்தி கொண்டு வந்தேன் என்று சொல்லி கர்த்தர் அந்த நாளில் அவர் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக இருக்கும். நான் ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த மோசையை ஆண்டவர் கொண்டு போய் அங்கே நல்லா உருவாக்கி, அவன் தான் ஒரு லீடர் என்பதை அறிந்திருந்தான். ஆனால் கர்த்தருடைய வேலைக்கும் காலத்துக்கும் முன்பதாகவே அவன் தன்னுடைய லீடர்ஷிப்பை என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான், ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஹி ப்ரொஜெக்டட் ஹிம்செல்ஃப் ஆஸ் அ லீடர் பிஃபோர் காட்ஸ் டைமிங். கர்த்தர் ஒரு வேலை வச்சிருந்தார், அந்த நேரம் அவனை ஒரு லீடராக ஆண்டவர் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த விரும்பினார். அதுக்கு முன்னாலேயே எகிப்தியனும் எபிரேயனும் சண்டை போடும்போது இவன் தானே போய் நான் யாராக்கும், நான் லீடர்னு போய் அங்கே காட்ட போய் கடைசியில் வனாந்தரத்துக்கு ஓடி போய் 40 வருஷம் அங்கே ஆடுகளை மேய்த்து, நான் படித்த படிப்புக்கும் நான் இன்றைக்கி இருக்கிற நிலைக்கும் சம்மந்தம் இல்லை. நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம், நான் எவ்வளோலாம் எப்படியெல்லாம் என்னை வளர்த்தாங்க, படிக்க வச்சாங்க, எவ்வளோ திறமை எனக்கு இருக்குது, ஆனால் நான் இன்றைக்கி இருக்கிறது வனாந்திரம், அதுவும் மாமனாருடைய ஆடுகளை நான் என்ன செய்கிறேன், மேய்த்து கொண்டு இருக்கிறேன். அப்படி ஒரு இடத்துக்கு வந்துட்டான். ஏன்னா பிளான் ஏ ஒன்று இருந்தது, ஆண்டவருடைய பிளான் ஏ ஒன்று இருந்துச்சு. அதுக்கு பொறுமையாக இருந்து அதன்படி போயிருந்தான்னு சொன்னால் ஈஸியாக திங்ஸ் வுட் ஹவ் பீன் ஈஸியாக காரியங்கள் நடந்திருக்கும். ஆனால் அந்த பிளான் ஏக்கு ஒத்து வராத போது பிளான் பிக்கு என்ன செய்ய வேண்டியதாயிடுச்சு, போக வேண்டியதாயிடுச்சு. ஸோ இட்ஸ் அ பிக் ப்ராசஸ். ஆண்டவர் கொண்டு போய் வனாந்தரத்தில் அவனை உருவாக்கி திரும்ப கொண்டு வந்து ஒரு தலைவனாக என்ன செய்கிறார், எகிப்துக்கு கொண்டு வருகிறார். அப்போ இட் டேக்ஸ் டைம். அதனால தான் கர்த்தருடைய பிளான் என்ன, அவருடைய திட்டம் என்னன்னு நம்ம அதை அறிந்து அதற்கு நம்முடைய வாழ்க்கையை முதலே ஒப்பு கொடுத்தோமானா நம்ம வாழ்க்கை இன்னும் நிறைய நாள் நம்ம ப்ரொடக்டிவாக என்ன செய்ய முடியும், வாழ முடியும், கர்த்தருக்காக நம்ம வாழ முடியும். அந்த பிளான் ஏக்கு ஒத்து வரலேன்னா தான். ஆனால் எனிவே ஆண்டவருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற தான் போகுது. சில நேரம் காலங்கள் ஆகும், சுற்றி வளைச்சி கர்த்தர் தன்னுடைய திட்டத்தை நம்முடைய வாழ்வில் நிறைவேற்றுவதற்கு காலங்கள் ஆகலாம். இங்கே மோசையினுடைய வாழ்க்கையில் அப்படி தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஆண்டவர் அவனை அழைத்து கொண்டு வருகிறார். அழைக்கும்போது அவன் சொல்கிறது, நான் எம்மாத்திரம். அப்போ ஆண்டவர் அவனில் ஒரு தலைவனை பார்த்தார், ஆனால் மோசே தன்னில் ஒரு குறையை தான் பார்த்தான். நான் எம்மாத்திரம். அவனுடைய பார்வை, தன்னை குறித்து அவனுடைய பார்வை கர்த்தருடைய பார்வையை போல இல்லை. கிதியோனை குறித்து நம்ம வாசிக்கிறோம், எல்லா வசனங்களும் வாசிக்க நேரம் இல்லை. நியாயாதிபதிகள் 6:15 பார்க்கும்போது அங்கே கிதியோன் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்கிறார், நீ வந்து இஸ்ரவேலை என்ன செய்வாய், ரட்சிப்பாய், மீதியானியருடைய கையிலிருந்து நீ அவங்கள தப்புவிப்ப, ரட்சிப்ப அப்படின்னு சொல்லும் போது இவன் சொல்கிறான், நான் எதினாலே ரட்சிப்பேன், என்கிட்ட என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. மனாசையில் என் குடும்பம் எளியது, என் தகப்பன் குடும்பத்தாரில் நான் சிறியவன், எதுனாலே நான் மீதியானியை ரட்சிக்க முடியும், என்னால் முடியாது ஆண்டவரே, நீங்கள் என்னமோ பெருசாக என்னை பற்றி நினைக்கிறீங்க, ஆனால் நான் அப்படி கிடையாது, என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் அங்கே கிதியோன் சொல்லுகிறத பார்க்குறோம். சவுலை குறித்து நம்ம பார்க்குறோம். 1 சாமுவேல் 15:17 பார்க்கும்போது தன் பார்வைக்கு அவன் சிறியவனாக இருந்தபோது கர்த்தர் அவனை ராஜாவாக என்ன செய்தாராம், உயர்த்தினாராம். நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, சில நேரம் நம்மை பார்க்கிற பார்வை வந்து சரியானது இல்லை. கர்த்தர் நம்மை எப்படி பார்க்கிறாரோ, இந்த 3 பேரையும் பார்க்கும்போது, அந்த மோசே, கிதியோன், அந்த சவுல், இவங்கெல்லாம் பார்க்கும்போது God saw leaders while the leaders had a low view of themselves. கர்த்தர் அவங்கள பெரிய தலைவராக பார்த்தார். ஆனால் அந்த தலைவர்கள் தங்களை பார்த்த விதம் வந்து, நான் எம்மாத்திரம், நான் எதனால் ரட்சிப்பேன், என்னையால் முடியாது அப்படின்னு தான் என்ன செய்தாங்க, பார்த்தாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், கர்த்தருடைய கண்களை கொண்டு நம்மை நாம் என்ன செய்யணும், பார்க்க வேண்டும். இந்த வேதம் ஒரு கண்ணாடி அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த கண்ணாடியில் பார்த்தா தான் நம்ம உண்மையாக எப்படி இருக்கிறோன்னு தெரியும். காலையில் பார்த்துட்டு வந்தோம்ல, முன்னால் பின்னால் எல்லாம் திரும்பி பார்த்தோம். ஏன்னு சொன்னால் நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, ஏதாவது கரெக்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு வந்தோம். இந்த கண்ணாடி, வேத புத்தகமாகிய கண்ணாடியில் நம்மளை பார்ப்போமானால், அந்த வேதம் நம்மளை யார் என்று சொல்லுகிறதோ அதுதான் நாம். ஹல்லேலூயா. வேதம் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறதோ, கர்த்தருடைய பார்வையில் நம்ம யாராக இருக்கிறோமோ அதுதான் உண்மை. ஏசாயா 43:4 வாசிப்போம். ஏசாயா 43:4, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறது, நீங்கள் உங்களை எப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்களோ தெரில, ஆனால் கர்த்தர் சொல்கிறது,
என் பார்வைக்கு நீ அருமையானவன், என் பார்வைக்கு நீ அருமையானவள். ஹல்லேலூயா. அவருடைய பார்வையில நாம கனமானவர்கள், கனத்துக்குரியவர்கள், அருமையானவர்கள். அதுதான் கர்த்தர் இந்த வேளையிலும் நமக்கு சொல்லுகிறார். வேதம் நம்மை குறித்து சொல்லுகிறது, நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ராஜரீக ஆசாரிய கூட்டம், அவருக்கு சொந்தமான ஜனம், நாம் மீட்கப்பட்டவர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவரோடு கூட என்றென்றைக்கும் வாழுவதற்கென்று நியமிக்கப்பட்டவர்கள், அவரோடு கூட ஒரு நாள் ஆளுகை செய்ய போகிறவர்கள். ஹல்லேலூயா. எத்தனை காரியம் வேதம் நம்மை குறித்து சொல்லி இருக்கிறது. நாம் விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. இதெல்லாம் விட்டுட்டு நம்மை குறித்த தவறான எண்ணங்களை வைத்து கொண்டு இருக்கிறது நல்லதல்ல. இந்த வேதம் என்ன சொல்கிறதோ, வேதத்தின் வெளிச்சத்தில் நான் யார், அதுதான் நான். கர்த்தர் என்னை பார்க்கிறது எப்படி பார்க்கிறார், அதுதான் நான். இதுக்கு மாறான எந்த எண்ணமும் கர்த்தரால் உண்டானதாக இருக்கவே முடியாது. சரி, நான் அடுத்து கடன் சொல்கிறேன். அதான் முதல்ல நான் சொல்ல விரும்புகிறது, யுவர் லைஃப் மேட்டர்ஸ், யுவர் இம்பார்ட்டன்ட். கர்த்தருடைய பெரிய திட்டத்தில் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான பங்கு உண்டு. அதை உங்கள் மனதில் ஆணித்தரமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ரெண்டாவது, இந்த உலகம் நம்மை பார்க்கிற விதம், கர்த்தர் நம்மை பார்க்கிற விதத்தில் என்ன இருக்குது, வித்தியாசம் இருக்குது. உலகம் நம்மை பார்க்கும்போது சில நேரம் யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் திஸ், தகுதியற்றவர்களாக இந்த உலகம் நம்ம பார்க்கும். சில நேரம் நம்மளே, இப்போ இந்த இவங்கெல்லாம் சொன்னாங்கல்ல, நான் முதல் சொன்னது, நம்மளே நம்மளை பார்க்கறது, நான் இதுக்கெல்லாம் தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அது மாதிரி தான் உலகம் நம்மை சில நேரம் பார்க்கும்போது இதுக்கெல்லாம் இவங்க தகுதி கிடையாது அப்படின்ற பார்வையில் பார்ப்பாங்க. ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் அப்படி நம்ம என்ன செய்கிறது இல்லை, பார்க்கறது இல்லை. இங்கே இருக்கிற எல்லாரும் ஏதோ ஒன்று படிக்கிறோம், ஒரு வேலை செய்கிறோம், ஒரு தொழில் பண்ணுகிறோம், ஒரு குடும்பத்தை நடத்துகிறோம், ஒரு வேலைக்கு போகலன்னா கூட வீட்டில் நமக்கு பொறுப்புகள் உண்டு. ஒரு ஹோம் மேக்கராக நம்ம என்ன செய்கிறோம், வீட்டில் வேலைகளை செய்கிறோம், எல்லாருக்கும் பொறுப்பு உண்டு. அப்போ அந்த பொறுப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருப்பது, நம்ம ஆண்டவர் நம்ம எப்படி பார்க்கிறாரா, யூ ஆர் ஃபிட் ஃபார் திஸ், இதை செய்ய நீ தகுதி உள்ளவள், தகுதி உள்ளவன். அது எந்த வேலையாகவும் இருக்கட்டும், கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு ஊழியமாக இருக்கட்டும், அதை நம்ம உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி கர்த்தர் அந்த பொறுப்பை, அந்த ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். கர்த்தர் உங்களை நம்பி சில பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார், ஒரு பிள்ளையை கொடுத்துருக்கிறார், ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கிறார், ஒரு சின்ன வேலையை கொடுத்துருக்கிறார், ஒரு பொறுப்பு ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். இதை கர்த்தர் நமக்கு கொடுத்த நோக்கம் என்னன்னு சொன்னால், இதை நாம் நல்லா செய்வோன்னு அவர் என்ன செய்திருக்கிறார், பார்த்துருக்கிறார். சில நேரம் நாம் அதுக்கு தகுதி இல்லை நம்ம நினைக்கிறோம், ஆனால் கர்த்தர் நம்மை தகுதி உள்ளவர்களாக பார்க்கிறார். நாமோ இந்த உலகமோ அதுக்கு தகுதி இல்லாதவங்கன்னு நம்ம அநேக நேரம் என்ன செய்கிறோம், நினைக்கிறோம். எந்த ஒரு பொறுப்போ, எந்த ஒரு ஊழியமோ, ஒரு வேலையோ, அது மனுஷரால் நமக்கு கொடுக்கப்பட்டதல்ல, கர்த்தரே நமக்கு கொடுத்தது. ஹல்லேலூயா. உங்களுக்கு கொடுத்துருக்கிற வேலை, தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வேலை யார் கொடுத்தது, கர்த்தர். யாரோ அந்த பாஸ், இந்த எஜமான், அந்த இவர் எனக்கு கொடுத்தாரு, மேனேஜர் கொடுத்தாரு, இல்லை பாஸ்டர் எனக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்தாங்க, அப்படி இல்லை. எந்த ஒரு பொறுப்பும் நம்ம கர்த்தரிடத்துலேருந்து தான் அதை என்ன செய்கிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த குடும்பத்தை நடத்த கர்த்தர் நமக்கு அந்த குடும்பத்தை என்ன செய்திருக்கிறார், கொடுத்துருக்கிறார். அந்த பார்வையோட நம்ம குடும்பத்தை, பிள்ளைகளை, மனைவி, புருஷன், நம்ம வேலைகளை பார்ப்போம் என்று சொன்னால் நம்முடைய பார்வையே வித்தியாசமாக இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் ஆசீர்வாதமாக மாறும். கர்த்தர் கொடுத்த ஒரு பொறுப்பு, ஒரு வேலை. நம்ம வாசிப்போம் 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 27வது வசனம் வாசிப்போம். 1 சாமுவேல் 10:27. ஆனாலும் பேலியானின் மக்கள், இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல இருந்தான். யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, சவுல் ராஜா. கர்த்தர் அவனை முதல் ராஜாவாக, இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஆனால் மக்கள் அவனை பார்த்தது எப்படி, இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன், இவனா வீடு கட்டுறான். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சில நேரம் என்ன செய்வாங்க, இவன் பிள்ளைகளா இப்படி படித்து வேலைக்கு வந்துருச்சு, இவனா இவ்வளோ உயர்ந்துட்டான், இவனை பற்றி நமக்கு தெரியாதா, அப்படி இருந்தான் இப்படி இருந்தான், இன்னைக்கு இவனுக்கு வந்த வாழ்வை பாரு, இவனா இன்னைக்கு இப்படிலாம் நடந்துக்கிறான். பாஸ்டர் இவருக்கு அந்த ஊழிய பொறுப்பை கொடுத்தாங்க. சபைக்குள்ளே பார்த்தா சில நேரம் என்ன செய்யும், இவங்களையா நம்ம ஏரியாவுக்கு கேர்சல் லீடராக பாஸ்டர் போட்டிருக்கிறாங்க, இவங்களையா ஜபக்குழு தலைவியாக ஏற்படுத்தி இருக்கிறாங்க, பாஸ்டர் இருந்திருந்து இவருக்கு போய் இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்களே. இப்படிலாம் அநேக நேரம் மனிதர் நம்ம பார்க்கறது இவங்கள கொண்டா என்ன ஆக போகுது அப்படின்னு நம்மை தகுதி அற்றவர்களாக இந்த உலகம் என்ன செய்யும், பார்க்கும். சில நேரம் நமக்குள்ளேயே அந்த பார்வை என்ன செய்யும் வரும். ஆனால்
கர்த்தர், நான் தான் சொன்னேன், நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் அது பரத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு நாம தான் தகுதின்னு கர்த்தர் அதை என்ன செய்திருக்கிறார், பார்த்துருக்கிறார். இந்த குடும்பத்தில் நம்ம தான் ஃபிட் ஆகும், இந்த கணவனுக்கு நம்ம தான் செட் ஆகும், இந்த மனைவிக்கு நம்ம தான் சரியான புருஷனாக இருக்க முடியும், இந்த பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு நம்மளால தான் முடியும். இப்படி தான் கர்த்தர் பார்த்து ஒவ்வொன்றையும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறார், கொடுத்துருக்கிறார். அந்த இடத்துல இன்னொருத்தர் வந்தால் ஃபிட் ஆகவே மாட்டாங்க. கர்த்தர் அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி, அனந்த ஞானத்தின்படி கர்த்தர் நம்முடைய வாழ்வில் ஒவ்வொன்றையும் கொடுத்துருக்கிறார். கர்த்தருடைய கரத்திலிருந்து பெற்ற நான் என் முழு பிரயாசத்தோடு நான் என்ன செய்வேன், இந்த பொறுப்புகளில் நான் வேலை செய்வேன், இந்த தொழிலை நான் உண்மையாக செய்வேன் அப்படின்ற ஒரு பார்வையோடு நம்முடைய வேலையை செய்வோமானால், இந்த படிப்பு, இந்த கோர்ஸ் கர்த்தர் தான் கொடுத்தார். பல இதுக்கு அப்ளை பண்ணோம், ஆனால் நமக்கு இதுதான் என்ன செய்தது, கிடைத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் ஆண்டவருடைய ஒரு பெரிய திட்டம், நோக்கம் என்ன செய்யுது, இருக்குது. அப்படி தான் ஒவ்வொரு நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து நம்ம முறுமுறுக்காதபடி, இது கர்த்தர் எனக்கு கொடுத்த பொறுப்பு, நான் தான் இதுக்கு ஃபிட்டாவேன்னு ஆண்டவர் பார்த்தார், அதனால எனக்கு இதை என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார் அப்படின்ற பார்வை நமக்கு வேண்டும். தாவீதை குறித்து 1 சாமுவேல் 17:33 வாசிப்போம். 1 சாமுவேல் 17:33. சவுல் ராஜா தாவீதை பார்த்து சொல்றது என்னது, நீ இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ சிறு வயது முதல் யுத்த வீரன். என்னன்னு தெரியாம வந்து நிக்கிறியப்பா, நீ சின்ன பையனா இருக்கிற, நீ இளைஞன், உனக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. அவன் சின்ன வயதுலேருந்து பெரிய யுத்த வீரன், நீ ஒரு சின்ன பையன், நீ வந்து நிற்கிறியே, உன்னால் அவனோட எதிர்த்து நிற்க முடியாது. இதுதான் சவுல் அவனை பார்த்த பார்வை. கோலியாத்தை தாவீதை பார்த்து என்ன சொல்கிறான், நீ இளைஞன். அவனுக்கு பெரிய இன்சல்ட்டாக போச்சு. என்னடா நம்ம ஆவுன்னு பில்டப்போடு வந்து நிற்கும் போது கவட்டையை தூக்கிக்கிட்டு ஒரு பையன் வந்து நின்னா எப்படி இருக்கும், பெரிய மகா வீரனுக்கு முன்னால் இவன் போய் நிற்கிறான். ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல தாவீதை ஃபிட்டிங்காக பார்த்தார். அந்த சிச்சுவேஷனில் ஆண்டவர் தாவீதை பார்த்தது அவனுடைய முகத்தை பார்க்கலை, அவனுடைய இருதயத்தை பார்க்கிற. அவங்க அண்ணன்மாரெலாம் பெரிய யுத்த வீரர்கள் தான், ஆனால் உள்ள ஒன்றுமே இல்லை, கர்த்தரை பற்றிய தாகமோ அன்போ வாஞ்சியோ வைராக்கியமோ இல்லை. ஆனால் இந்த இளைஞனாகிய தாவீதுக்கு அந்த கர்த்தரை குறித்து ஒரு வைராக்கியம் இருந்தது. எங்கள் ஆண்டவரை நீ என்ன சொல்ல போச்சு, இஸ்ரவேலின் இராணுவங்களுடைய தேவனை நீ நிந்தித்தாய் அப்படின்னு சொல்லி, இவன் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு தான், இவனுக்கு வேற எந்த பெரிய படிப்பெல்லாம் இல்லை, இவனுக்கு திறமை இல்லை, கொஞ்சம் வயசு தான், திறமை இல்லைன்னு இல்லை, இவனுக்கு அனுபவங்கள் இல்லை, கொஞ்சம் வயது தான். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல அவனை ஃபிட்டிங்காக பார்த்து நீ போன்னு சொல்லி கர்த்தர் அனுப்புனார். அவன் கோலியாத்தை பார்க்கவே இல்லை, தனக்குள்ளே இருந்த தேவன் அவன் என்ன செய்தான் பார்த்தான். கர்த்தர் அவனுக்குள்ளே ஏவினதுனால அங்கே போய் மற்றவங்களாம் இளைஞன் அப்படின்னு சொல்லி அற்பமாக பார்த்தபோது கர்த்தர் அவனை என்ன செய்தார், அவனுக்குள்ளே இருக்கிற அந்த இருதயம், அந்த வாஞ்சை, அந்த வைராக்கியத்தை கர்த்தர் பார்த்தார். அவனை செலக்ட் பண்ணும் போதும் கூட யாரை ராஜாவை அபிஷேகம் பண்ணணும்னு சாமுவேல் தைல குப்பியோடு அங்கே போய் நிற்கும்போது ஈசாய் ஒவ்வொரு மனிதரை மகனையாக கடந்து போக பண்ணுறான். எலியாப் வர்றான். அப்போ ஆண்டவர் சொல்லிட்டார், இவன் முகத்தையும் இவன் சரீர வளர்ச்சியையும் பார்க்காத. அதுதான் நம்ம வாசித்த அந்த வசனம். இவன் என்னது, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தராகிய நானோ இருதயத்தை பார்க்கிறேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்கிறது இல்லை. ஆள் வாட்ட சாட்டமாக அப்படியே ஜைஜாண்டிக்காக இருக்கிறான், ஆனால் யூஸ்லெஸ். இவனால் எனக்கு என் ராஜ்யத்துக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஆனால் அந்த ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற கடைசி பையன் தாவீது, அவனுடைய இருதயம் என் இருதயத்துக்கு ஏற்றதாக என்ன செய்யுது இருக்குது. அதனால் நீ முகத்தை பார்க்காத, சரீர வளர்ச்சியை பார்க்காத, இவனே நான் தெரிந்து கொண்டவன் என்று சொல்லி கர்த்தர் அங்கே சொல்கிறத பார்க்குறோம். சீமேயின்னு ஒருத்தன் வந்து தாவீதை தூஷிச்சுக்கிட்டே வந்தான். அவன் எருசலேமிலிருந்து கால்நடையாக ஓடி போகும்போது தாவீதை தூஷித்து கொண்டே வந்தான். இந்த சீமை என்னெல்லாம் சொன்னான் தெரியுமா, இரத்த பிரியனே, பேலியாளின் மகனே. இதுதான் அவன் தாவீதை பார்த்த பார்வை. ஏன்னா நிறைய ரத்தங்களை சிந்தி இருக்கிறார் தாவீது. கர்த்தருடைய யுத்தங்களை நடத்தினவர். தோஸ் வேர் ஜஸ்ட் வார்ஸ். சும்மா தன்னுடைய பெருமைக்காகவும் தன்னுடைய ராஜ்யத்தை கெட்டவும் புகழ்ச்சிக்காகவும் செய்யப்பட்ட யுத்தங்கள் அல்ல அவை. அப்படிப்பட்ட வார் கிடையாது. ஜஸ்ட் வார் அப்படின்னு சொன்னால் நீதிக்காக செய்யப்பட்ட யுத்தங்கள், அதற்காக சிந்தப்பட்ட ரத்தங்கள். அதனால் கர்த்தர் வந்து அவன் என்னுடைய யுத்தத்தை தான் நடப்பித்தான் அப்படின்றது தான் கர்த்தருடைய பார்வை. இங்கே இவன் பேலியாளின் மகனேன்னு சொல்கிறான்,
ஆனால் கர்த்தர் தாவீதை குறித்து அந்த 1 சாமுவேலிருந்து 2 நாளாகமம் வரைக்கும் வாசித்தீங்கன்னு சொன்னால், என் தாசனாகிய தாவீது, என் தாசனாகிய தாவீது நிமித்தம், ஏன் தாசன், ஏன் மகன், நீ சொல்கிற பேலியாளின் மகன்னு நீ சொல்லிகிட்டு இருக்கிற, ஆனால் என் பார்வையில் அவன் ஏன் பிள்ளை, ஏன் மகன், ஏன் மகன் ஆண்டவர் மாறு தட்டி கொண்டு அத்தனை தடவை சொல்கிறாரு என்னுடைய தாசன், என்னுடைய மகன் என்று. இன்னைக்கு அநேக நேரம் நம்ம பிறர் எப்படி பார்க்குறாங்கன்றது நமக்கு பொருட்டே அல்ல. சவுலை போல் காது கேளாதவங்க மாதிரி நம்ம என்ன செய்யணும், போயிட்டே இருக்கணும். அவங்களுடைய பார்வை அவங்களோடையே இருக்கட்டும். ஆனால் கர்த்தர் என்னை எப்படி பார்க்கிறார், அதுதான் that matters, அதுதான் முக்கியம். கர்த்தருடைய பார்வையில் அவன் இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தான். நெகேமியாவை குறித்து வாசிக்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில் பார்த்தா சிறையிருப்பில் மீந்து இருக்கிறவங்க மகா நிந்தையை அங்கே அனுபவிக்கிறாங்கன்றத கேள்விப்பட்டு அதை குறித்த ஒரு பாரம் அவனுக்குள்ளே வந்தது, ஒரு அக்கறை வந்தது. அவன் உட்கார்ந்து சில நாளாய் துக்கித்து அழுது உபவாசம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து, ஏன் அதெல்லாம் செய்யணும், அவ்வளவு அவன் மனம் உடைந்து, நான் என் தகப்பன் வீட்டார் பாவம் செய்தோன்னு மனம் உடைந்து அவன் அழுது உபவாசித்து கர்த்தரிடத்துல இருந்து திட்டங்களை பெற்று அந்த அலங்கத்தை கட்ட ஆரம்பிக்கிறான். ஆனால் அந்த தொபியான்ற சன்பல்லாத்து தொபியா அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, எதிராக அங்கே காரியங்களை செய்கிறத பார்க்குறோம். இந்த தொபியா சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால், இவன் கெட்டட்டும், ஆனால் ஒரு நரி ஏறி போனாலும் அந்த கல் மதில் என்ன செய்யும், விழுந்துடும், செய்யட்டும், அவங்க பெருசாக நினைக்கிறாங்க வேலையை செய்யட்டும். இன்றைக்கி உலகம் நம்மளை அப்படி தான் பார்க்கும். பெரிய கடை வச்சு நடத்துகிறாங்களாம், பெரிய வேலை செய்கிறாங்களாம், செய்யட்டும், ஒன்றும் நிலைக்காது, ஒன்றும் உங்களுக்கு வாய்க்க போகிறது கிடையாது, உங்கள் வாழ்க்கை ஒன்றும் பெருசாக ஆக போகிறதில்லை. இப்படி தான் உலகம் நம்மை பார்த்து பேசுகிற பேச்சு. ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல பார்க்கும்போது கர்த்தருடைய தயையுள்ள கரம் நெகேமியா மேலே என்ன செய்ததான் இருந்துதான். ஆண்டவர் அங்கே பார்த்தது அவனுடைய முகத்தை அல்ல, வெளியே செய்த காரியங்களை இல்லை, அவன் இருதயம். கர்த்தருடைய ஜனம் துக்கத்தை அனுபவிக்கிறாங்களே அப்படின்ற அந்த பாரம், என்னமா செய்யணும், அலங்கத்தை எப்படியா இடிந்து போயிருக்கிற அலங்கத்தை நான் எப்படியாகிலும் கட்ட வேண்டும் என்ற அந்த வைராக்கியத்தையும் பாரத்தையும் பார்த்த ஆண்டவர். வெளியே ஆண்டவர் பார்க்கிறவர் அல்ல, உள்ளத்தை பார்க்கிற கர்த்தர். அவர் என்ன செய்தார், அவருடைய தயையுள்ள கரம் அந்த நெகேமியாவின் மேலே இருந்ததுனால 52 நாளைக்குள்ள அந்த அலங்கம் முழுவதையும் கட்டி முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ஒரு வேலையை செய்தாலும், நீங்கள் குடும்பத்தை நடத்தினாலும் சரி, ஒரு தொழில் செஞ்சாலும் சரி, அது அற்பமாக ஏளனமாக பேசுகிறவங்க நம்ம சுற்றி இருக்க தான் செய்வாங்க. என்ன ஊரில் இல்லாத பிள்ளையை பார்த்துட்டா, என்ன குடும்பத்தை நடத்திட்டா தெரியாதா, என்ன ஆக போகுதுன்னு எங்களுக்கு தெரியாதா அப்படின்லாம் பேசுகிறவங்க இருப்பாங்க. நம்ம மனதில் கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலை, எந்த ஒரு வேலையும் குறைவானது அல்ல. குறைவான வேலை, இது உயர்ந்த வேலை அப்படின்னு எந்த வேலையும் கிடையாது. கர்த்தருடைய பார்வையில் அதுதான். எல்லா வேலையும் ஆண்டவர் கொடுத்த வேலை. ஒர்க் இஸ் அ பிளெஸ்ஸிங். வேலை என்பது ஆசீர்வாதம். எந்த ஒரு வேலைக்காகவும் நம்ம தலை குனிய வேண்டியது அவசியம் இல்லை. இந்த வேலை தான் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தலை குனிவோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிள்ளைகள் உங்கள் பெற்றோரை குறித்து, எங்கள் அப்பா இந்த வேலை தான் செய்கிறாங்க, மூடை தூக்குறாங்க, ட்ரை சைக்கிள் இழுக்கிறாங்க, அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது கர்த்தர் கொடுத்த வேலை. வேலை செய்யாதவங்க தான் தலை குனிவோடு என்ன செய்யணும், இருக்கணும். எந்த ஒரு வேலையும் அது நல்ல வேலை தான். கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒவ்வொரு வேலையும் நல்லது தான். இன்றைக்கி கார்பரேஷன் ஒர்க்கர்ஸ் சரியாக செய்யலைன்னு வைங்களேன், ஒரு ட்ரைனேஜ் அடைச்சிருச்சு, நாங்களாம் இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டோம், இது எங்களுக்குரியது இல்லை அப்படின்னாங்கன்னா ஊர் நாரி போகும், அப்படி தானே? ஸோ அந்த எந்த வேலையும் கர்த்தர் கொடுத்தாலும் அதை மனப்பூர்வமாக செய்கிறவங்க இருக்கும்போது தான் நம்ம உலகம் இந்த அளவுலையாவது என்ன செய்யுது இருக்கிறது. எனவே எந்த ஒரு வேலையும் தாழ்வானதாகவோ உயர்வானதாகவோ நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரிடத்திலிருந்து பெற்ற வேலை, அதை நான் உண்மையாக என்ன செய்வேன், நிறைவேற்றுவேன். ஆடுகளின் பின்னே போனவங்கள தான் ஆண்டவர் என்ன செய்தார், தெரிந்து கொண்டார். வலைகளை அலசி கொண்டு தோல்வியோடு இன்னைக்கு ஒன்றும் அகப்படலன்னு வலைகளை அலசி கொண்டு இருந்தவங்கள தேடி கர்த்தர் என்ன செய்தார், அவங்கள ஆசீர்வதித்தார். ஸோ எந்த வேலையானாலும் அதை நம்ம கைக்கு நேரிடுகிறதை முழு பலத்தோடு என்ன செய்யணும், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டோமானால் அவர் ஒரு தச்சனுடைய குமாரனாக தான், இந்த உலக பிரகாரமாக பார்க்கும்போது ஒரு தச்சனுடைய குமாரனாக தான் பிறந்தார். ஆனால் ஆண்டவர் அதை பரிசுத்த ஆவியானவர் வேதத்தில் எழுதி வைக்கிறதுக்கு வெட்கப்படலையே. அவர் ஒரு தச்சன், யோசேப்பு ஒரு தச்சு வேலை செய்தவன். இயேசு கிறிஸ்துவ 30வது வயது வரைக்கும் என்ன செய்தார், தன்னுடைய தகப்பனோட இணைந்து வேலை செய்தார். அந்த கார்பென்ட்ரி ஒர்க்கு தான் ஆண்டவர் என்ன செய்தார், பார்த்தார். அவங்க செய்து கொடுக்குற ப்ராடக்ட்ஸ் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி சரித்திரம் சொல்லுது. அவங்க ஒரு டேபிளை செஞ்சாலும் ஒரு சேரை செஞ்சாலும் அவ்வளோ ஃபிட்டிங்காக பர்ஃபெக்டாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது.
இப்போ எந்த ஒரு வேலையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அந்த ஒரு வேலையை தாழ்வானதாக பார்க்கல. நம்ம எந்த ஒரு வேலையும் அதுபோல தான் ஊழியத்திலையும், இந்த ஊழியம் சின்ன ஊழியம் அது பெரிய ஊழியம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஊழியம் தான். கர்த்தருக்கு நம்ம எதை செய்தாலும் கர்த்தர் அதை என்ன செய்கிறார்? ஏற்றுக்கொள்கிறார். இந்த உலகம் அதை நம்ம தகுதி இல்லைன்னு சொல்லி பார்க்கும். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நம்ம அவருக்கு செய்கிற அடுத்தும் அதை தான் நான் சொல்லுவேன். அப்போ நம்ம தகுதி இல்லைன்னு உலகம் பார்க்கும், ஆனால் கர்த்தர் நம்மை தகுதி உள்ளவர்களாக என்ன செய்கிறார்? பார்க்கிறார். சகையுனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோமானா அவன் யார்? டாக்ஸ் கலெக்டர், ஒரு வரி வசூலிக்கிறவன், ஒரு ஆஃபீஸர், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்னு வைங்களேன். அவர் என்ன செய்கிறாரு? காட்டத்தி மரத்தில் போய் ஏறுறார். ஒரு ஆஃபீஸர் செய்கிற காரியமாக இது அப்படின்னு நமக்கு தோணும். இயேசுவை எப்படியாகிலும் என்ன செஞ்சிடணும்? பார்த்துடணும் அப்படின்ற ஒரு ஆர்வம். எதுக்கு இயேசுவை பார்க்கணும்? நான் யோசிக்கிறேன், அவர் அவ்வளோ பரிசுத்தம் உள்ளவருன்றாங்க, நான் இவ்வளோ மோசமானவன், அநியாயமாக எல்லாட்டையும் காசு என்ன செய்கிறேன்? வரி வசூலிச்சிருக்கேன், நான் இவ்வளோ ஒரு பாவி, அவரை பார்க்கவாது எனக்கு கொடுத்து வைக்கணும். தான் எவ்வளோ பெரிய பாவின்றதை அந்த சகை உணர்ந்து ஒரு பெரிய ஆஃபீஸராக இருந்தால் கூட மரத்து மேலே ஏற அவன் வெட்கப்படலை. அங்கே ஏறி இயேசுவை எப்படியாயிலும் நான் என்ன செஞ்சிடணும்? பார்த்தணும். பரிசுத்தமுள்ள அந்த தேவனை எப்படியாயிலும் நான் பார்த்தணும். இவர் நேராக மரத்துக்கடியில் கீழே நேராக நின்று வானத்தை அண்ணாந்து பார்த்து, சகைவே நீ இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். ஆண்டவரே மானத்தை வாங்காதீங்கப்பா, கொஞ்சம் அங்கிட்டு தள்ளி போயாது சகைன்னு கூப்பிட்டா நான் பாட்டுக்கு என்ன செஞ்சிட போகிறேன்? வந்துட போகிறேன். ஏன் கரெக்டாக காமிச்சு கொடுக்குறீங்க? மரத்துக்கடியில் நின்று மேலே பார்த்து சகைவே இறங்கி வா அப்படின்னு ஆண்டவரே அப்படின்லாம் நினைக்கல. பரவாயில்ல, ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார்? கூப்பிட்டுட்டார். வீட்டுக்குள்ளே போய் ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. மடான்னு வருது. ஏன்னா அந்த உள்ளம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. நான் எவ்வளோ பாவி, நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு உள்ளம் அடிக்குது. கர்த்தர் அந்த இருதயத்தை தான் பார்க்குறாரு. அங்கே போன உடனே சொல்கிறான், நான் ஏழைகளுக்கு என் ஆஸ்தியில் பாதியை கொடுத்துட்றேன், அநியாயமாக யார்ட்டையும் வாங்கியிருந்தேனானா 4 மடங்கு கொடுத்து. ஆண்டவர் அங்கே பிரசங்கம்லாம் பண்ணலை, மனம் திரும்பு சகைவே ஒன்றுமே சொல்லலை. அந்த மனம் அவ்வளோ பொங்கி இருக்குது. நான் எவ்வளோ அநியாயம் பண்ணிட்டேன் அப்படின்றத உணரும் போது மடான்னு அங்கே இது பண்ணுறான். வெளியே ஒரு கூட்டம் நீதிமான்கள் முறுமுறுத்துக்கிட்டு இருக்காங்க. இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார். இங்கே ஒருத்தன் பாவி பரிசுத்தம் ஆயிட்டான், ஆண்டவர் அவனை நீதிமான் ஆக்கிட்டார். வெளியே இருக்கு பாருங்க கல்லெறிகிற கூட்டம். அது என்றைக்குமே நம்முடைய வாழ்க்கையில் கல் எரிஞ்சுக்கிட்டே தான் என்ன செய்யும்? இருக்கும். அவங்க பார்வையே அப்படி தான். இவர் எப்படி இங்கே போகலாம், இந்த இடத்துக்கு இவர் எப்படி போகலாம், இங்கே போய் தங்கலாம். ஏன்னா அவங்க சகைவ பாவியாகவே தான் என்ன செய்கிறாங்க? பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உள்ளே நடந்த இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த மாற்றம் வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியல். நம்முடைய வாழ்க்கையிலையும் அந்த அந்தரங்கத்தை பார்க்கிற தேவன், நம்முடைய உள்ளத்தை பார்க்கிற தேவன், நம்ம செய்கிற காரியங்களை உண்மையாய் செய்யும்போது அவர் நம்மை தகுதியுள்ளவராக ஒவ்வொரு காரியத்திற்கும் பார்க்கிறார். என் நேரம் முடியுது. இன்னும் 2 காரியம் மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். 3வது நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்னு சொன்னால், கர்த்தருக்காகன்னு கூட இல்லை, நாம் செய்கிற ஒவ்வொரு நற்கிரியையும் கர்த்தர் வீண் என்று பார்க்கிறவர் அல்ல. இந்த உலகம் எப்படி பார்க்கும்? நம்ம செய்கிற நல்ல காரியங்களே இந்த உலகம் சில நேரம் வேஸ்ட், வாழ தெரியாதவங்க. ஏசுன்னு போய் என்ன செய்யலை? உங்களுக்கு வாழ தெரியலை, பணத்தை என்ன செய்யணும்னு தெரியலை, நேரத்தை எப்படி நல்லா ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணணும்னு தெரில, சும்மா சர்ச்சுக்குன்னு ஓடுறாங்க, காணிக்கையை கொண்டு கொடுக்குறாங்க, ஓடுறாங்க. இவங்களுக்கு பிழைக்கவே தெரியலை. நீங்கள் செய்கிறதெல்லாம் வேஸ்ட், உங்கள் வாழ்க்கை வீண் அப்படின்னு இந்த உலகம் நம்ம பார்க்கும். ஆனால் நம்ம செய்கிற ஒவ்வொரு நற்செயலையும் கர்த்தர் வீணுன்னு பார்க்குறதே கிடையாது. அது அற்பமாக எண்ணுகிறவரே அல்ல. நம்ம வேகமாக நம்ம பார்த்தோமானால் மத்தேயு 26 8 10 வசனத்தை வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. அங்கே ஒரு பெண் இயேசுவினுடைய சிரசில் அந்த ஒரு தைலத்தை, விலையேற பெற்ற ஒரு தைலத்தை, அந்த வெள்ளைக்கல் பரணியை உடைத்து அந்த தைலத்தை ஊற்றுகிறாள். அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, சுற்றி இருக்கிறவங்க மற்ற புறஜாதி யார் இல்லை, சொல்கிறது யார்? சீஷர்கள் சொல்கிறது இது என்ன வீண், அது எப்படி வருது? இந்த வீண் செலவு என்னத்திற்கு? இது வேஸ்ட் மணியை நீ வேஸ்ட் பண்ணுற, பணத்தை வேஸ்ட் பண்ணுற. இதை 300 பணத்துக்கு விற்று தரித்திரர், இவங்களுக்கு தரித்திரர் மேலே ரொம்ப அக்கறை ஆர்வம், தரித்திரருக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. என்றைக்குமே நல்ல காரியம் ஒன்று செய்யுங்களேன், மனுஷர் அதை பார்க்கறது எல்லா நேரம் ஒன்று போல் இருக்காது. வேஸ்ட் பண்ணுறீங்க உங்கள் லைஃப்பை, உங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க பிரதர், வேஸ்ட் பண்ணாதீங்க சிஸ்டர். பணத்தை எப்படி யூஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வேஸ்ட்டுன்னு பார்க்குற ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யும். சில நேரம் நாமே நம்மளை அப்படி என்ன செய்வோம்? பார்த்துடுறோம்.
பர்த்டே பார்ட்டின்னு போய் உட்காந்து ஹோட்டலில் சாப்பிடும்போது கேக் வெட்டும் போது வேஸ்ட்டாக என்ன செய்கிறதில்ல, தெரிகிறதில்ல. ஆனால் மிஷினரி காணிக்க 50 ரூபாயா எப்பா, 4-5 பேர் போய் ஜிகர்தண்டா வாங்கி குடிக்கும் போது வேஸ்ட்டாகவே தெரியாது. ஆனால் 20 ரூபா, 10 ரூபா, 25 ரூபா மிஷினரி காணிக்கனா எப்படி எனக்கு இந்த வருமானத்தில் நான் எப்படி அதை கொடுக்கறது அப்படின்னு மனசு என்ன செய்யும், சொல்லும். நம்ம அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்ம செய்கிற நற்கிரியைகளை நம்ம தொடர்ந்து செய்வோம். கர்த்தர் அதில் இவ்வளோதானே கொடுத்தா அவ்வளோதானே கொடுத்தான்னு ஆண்டவர் அதை அற்பமாக எண்ணுகிற தேவன் அல்ல. அதை உண்மையாக நம்ம செய்யும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பாஸ்டர் சாலமோன் கிங்ஸ் வந்திருந்தாங்க, டெல்லியிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு மறக்கவே இல்லை. நான் பரலோகத்தில் பணக்காரன் அப்படின்னு சொல்லி சொன்னார். என் மனதில் இன்னுமே அந்த வார்த்தை இருக்குது. இந்த உலகத்தில் நம்ம எப்படின்னு தெரியல, நான் பரலோகத்தில் பணக்காரன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன்னா கர்த்தருக்கென்று உண்மையாய் கிரமமாய் கொடுக்கிற அந்த வாழ்க்கை நிச்சயமாக பரலோகத்தில் நம்ம பணக்காரர்கள் தான். ஹல்லேலூயா. நம்முடைய காரியம் என்னன்னு சொன்னால், எதை நம்ம செய்கிறோமோ அதை கர்த்தர் அற்பமாக பார்க்கறது இல்லை. மனுஷர் அற்பமாக பார்க்கலாம், கர்த்தர் அற்பமாய் பார்க்கிறவர் அல்ல. எபேசியர் 2:10 நாம் நற்கிரியைகளை செய்வதற்கு தேவனால சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய செய்கையாய் நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு கிரியை நீங்கள் செய்தாலும் அதை யாருக்குன்னு செய்யுங்க, கர்த்தருக்குன்னு செய்யுங்க. அவர் அதை பார்க்கிற விதம் வித்தியாசமானது. மனுஷர் அதை வித்தியாசமாக பார்ப்பாங்க. நாள் முழுது பிரயாசப்பட்டு யூடியூபெல்லாம் பார்த்து காலையிலேருந்து சமையல் பண்ணி ஒரு வார்த்தை நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாரா அப்படின்னு சொல்லி சில பெண்கள் என்ன செய்வாங்க இருப்பாங்க. அவர் அப்படியே அசால்ட்டாக புதுசாக ஒன்று செஞ்சுருக்கியேன்னு கூட ஒரு பாராட்டுற ஒரு இது கூட என்ன செய்யாது, இருக்க என்னமோ எனக்கு ட்ரை பண்ணியிருக்க போல் புதுசாக அப்படின்றத கூட பார்க்காம அவங்க பாட்டுக்கு ஒட்டிட்டு போகிற ஆட்கள்லாம் என்ன செய்கிறாங்க. அந்த மனைவி இப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. இவ்வளோ பிரயாசப்பட்டோமே, இதையும் பார்த்து இருக்கிறத வச்சு சமாளித்து செஞ்சோமே. ஆனால் அவருடைய பார்வையில் அது பெருசாகவே என்ன செய்யாது, தெரியாது. காலையிலேருந்து வீடை நான் இப்போ வேலைன்னு சொன்னேன், இந்த பக்கமும் சொல்கிறேன், வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் சொல்கிறேன். காலையிலேருந்து வீட்டை சுத்தம் பண்ணேன், க்ளீன் பண்ணேன், இந்த ஷெல்ஃபை ஒரு பார்வை பரவாயில்ல இன்றைக்கி வீடு பளிச்சுன்னு இருக்குது, சுத்தம் பண்ணியிருப்ப போல், ஏதோ கொஞ்சம் நேரம் செலவழிச்சிருப்ப போல், பாத்ரூம் இன்றைக்கி நல்லா சுத்தமாக அப்படின்ற பார்வை கூட சிலருக்கு என்ன செய்யாது, இருக்காது. அதை நம்ம மாற்றிக்கணும். நற்செயல்களை செய்கிறத நம்ம பார்க்கும்போது அதை என்ன செய்யணும், அதை பாராட்ட வேண்டும். கர்த்தர் அப்படி தான் பார்க்கிறார். சின்ன ஒரு காரியம் அவருக்காக நம்ம செய்தாலும் கர்த்தர் அதை மெச்சி கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். அதை அற்பமாக ஆண்டவர் எண்ணுகிறது இல்லை. பிள்ளைகளை பாராட்டுங்க. அந்த மாதிரி என்ன மார்க் எடுத்துகிட்டு வந்தாலும் வெரி குட், அடுத்த தடவை நல்லா இன்னும் வாங்கிடுவேன், பாராட்டுங்க. அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸை பாராட்டுங்க. கர்த்தர் அப்படி தான் எந்த ஒரு சின்ன செயலை கூட ஆண்டவர் அற்பமாக எண்ணுகிறவர் அல்ல. அவர் அதற்குரிய பலனை, கர்த்தர் அதை பார்க்கிறது பலனுக்கு ஏதுவான நற்கிரியையாக நம்முடைய வாழ்க்கையில் பார்த்து நல்ல பலன்களை நமக்கு அளிக்கிறார். கடைசியாக நான் சொல்ல விரும்புகிற காரியம், நம்மிடத்தில் உள்ள கொஞ்சத்தை மனிதர் அற்பமாக பார்ப்பாங்க, கொஞ்சமாக பார்ப்பாங்க, இது போதாதுன்னு நினைப்பாங்க, இது எம்மாத்திரம்னு நினைப்பாங்க. ஆனால் கர்த்தர் நம்மிடத்தில் உள்ள கொஞ்சத்தை பார்க்கும்போதும் அவர் இதையாக கொண்டு வந்த, இதுதான் உன்ட்ட இருக்கா அப்படின்னு அதை என்ன செய்ய மாட்டார், அதை அல்ல தட்ட மாட்டார். இது எம்மாத்திரம், என் வேலை உலகம் முழுவதும் இப்படி நடக்குது, நீ கொடுக்குற 10 ரூபா எம்மாத்திரம், இது போதாது, இதை எடுத்துகிட்டு போ. சில வீட்டில் அப்படி தான் நடக்கும். இன்றைக்கி ரசமா கொண்டு போ, மனுஷன் சாப்பிடுவானா, இது ரசம் இல்லை விஷம் அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்க. எது கொஞ்சம் இருந்தால் கூட கர்த்தர் அதை எப்படி பார்க்குறான்னு சொன்னால், ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு மூலதனமாக ஆண்டவர் அதை என்ன செய்கிறார், பார்க்கிறார். ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு ஒரு சோர்ஸாக பார்க்கிறார். கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்தவங்க நிறைய பேர். 5000 புருஷர்கள், 20000 பேர் நம்ம வச்சுக்கலாம், ஒரு பெரிய கூட்டம். இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு ஆண்டவர் சீஷரிடத்தில் என்ன செய்கிறார், கேட்கிறார். பெரிய ஒரு பந்தி வைக்கணும், பெரிய தேவை. ஆனால் அங்கே அந்திரேயா அவரை பாராட்டணும். உண்மையில் அவர் என்ன செய்தார், இங்கு ஒரு பையன் இருக்கிறான், அவனிடத்தில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. அவன் கொண்டு நீட்டும் போதே மற்ற சீஷர்லாம், இங்கே வாப்பா, என்ன சொன்னார்னு புரியுது, அவருக்கா சாப்பாடு கேட்டார், நீ என்னமோ டிஃபன் பாக்ஸை தூக்கிட்டு போறிய, ஏசு அவருக்கா கேட்டார். இத்தனை பேருக்கும் சாப்பாடு கொடுக்கறத பற்றி அவர் பேசிகிட்டு இருக்கும்போது புரியாமல் நீ போய் 5 அப்பம் இருக்குது 2 மீன் இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க வா அப்படின்னு இழுத்தவங்களும் இருந்திருப்பாங்க, கேலியா சிரித்தவங்களும் இருந்திருப்பாங்க. ஆனால் அந்திரேயாவுக்குள்ளே ஏதோ ஒரு விசுவாசம் இருந்தது. கர்த்தர் எப்படினாலும் எதை கொண்டோ ஆண்டவரால் கிரியை செய்ய முடியும். அவருக்கு கொஞ்சம் பேரை கொண்டோ அநேகம் பேரை கொண்டோ ரட்சிக்க தடையே இல்லை. கர்த்தர் எதையும் ஸ்மால்
லிட்டில் அப்படின்னு சொல்லி பார்த்ததை புறக்கணிக்கிறவர் அல்ல. கொஞ்சம் இருந்தாலும் போதும், ஏதாவது ஒன்று இருக்கணும் அவருக்கு. ஒன்றும் இல்லாமையில் இருந்தால் கூட கர்த்தரால் கிரியை செய்ய முடியும். நான் நினைக்கிறேன், ஒரு அப்பம் தான் இருக்கு ஆண்டவரே, வேறு ஒன்றுமே இல்லைன்னா கூட ஆண்டவர் அத்தனை பேர் என்ன செஞ்சுருப்பார்? போஷிச்சிருப்பார். 50,000 பேர் இருந்தாலும் ஆண்டவர் போஷித்திருப்பார். அந்த ஒரு அப்பம், இங்கே 5 அப்பன்றதே ஆண்டவருக்கு நிறையவா தான் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவருடைய வல்லமை, ஒன்றுமில்லாமையிலிருந்து இந்த உலகங்களை உருவாக்கினவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார் கர்த்தர். நம்ம ஆசீர்வதிக்கப்படும்படியாக நீ இருக்கிறதுல என்ன இருக்கோ கொஞ்சம், சரி அந்தரையா கொண்டு போய் என்ன செய்கிறார்? அதை கொடுக்குறார். ஆண்டவர் உடனே என் கையில் கொடுன்னு சொல்லி எல்லாரையும் பந்தி இருக்க வச்சு அதை ஆசீர்வதித்து மீதம் எடுக்கத்தக்கதாக கர்த்தர் அங்கே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். கொஞ்சோன்னு மனுஷர் பார்ப்பாங்க, இதெல்லாம் போயா நீ போய் பாஸ்டர் ஒரு பெரிய தேவை சொல்கிறாரு, இத்தனை லட்சம் வேணும்னா நீ போய் இவ்வளோதான் கொடுப்பியா அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளம் சொல்லும், மற்றவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் போய் நீ கொடுக்க போறியா, இதெல்லாம் போய் செய்ய போறியா, இதெல்லாம் ஒரு ஊழியமா? சர்ச்சில் எவ்வளோ பெரிய ஊழியம் நடக்கும்போது என்னமோ நான் சேர் போடுறேன், நான் கூட்டி துடைக்கிறேன், ஜன்னலை துடைக்கிறேன்னு சொல்லிகிட்டு இருக்கியே, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் கொஞ்சம், இது எம்மாத்திரம். அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை அதுதான் நினைக்கிறேன். இந்த யோவான் 6:9 அந்திரேயா கொடுத்துட்டு சொல்லுகிறார், 5 அப்பமும் 2 மீனும் இருக்கு, ஆனால் இத்தனை ஜனங்களை போஷிக்க இது எம்மாத்திரம் அப்படின்னு சொல்கிறான். கர்த்தர் அப்படி பார்க்கல, இது எம்மாத்திரம்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பார்க்கல, அதை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சாரிபாத் விதவையை நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மாவு, அது உள்ளதான் அப்படியே இருக்கிறபடி சொன்னாங்க. தீர்க்கதரிசியின் புத்திரருடைய மனைவி ஒரு குடம் எண்ணெய் தான் என்ன செய்யுது இருக்கு, உள்ளதா ஒத்துக்கிட்டா போதும், ஒரு கோல் தான் இருக்கு, இதுதான் இருக்கு ஆண்டவரே, 2 காசு தான் இருக்கு காணிக்க போட, ஒத்துக்கொண்டு அதை கர்த்தருக்கு கொடுக்கும்போது ஆண்டவர் அதை பார்க்கிற விதம் பெருசாக பார்க்கிறார். ஆண்டவர் அதை ஒரு பெரிய ஆசீர்வாதமாக கர்த்தர் பார்க்கிறார். அதுதான் அவருடைய பார்வை. மனுஷர் பார்க்கிறபடி அவர் பார்க்கிறவர் அல்ல. அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா என்ன செய்வாராம்? வெளியரங்கமாக பதில் அளிப்பார். நம்ம இந்த வேளையில் நம்முடைய பார்வையை நம்ம என்ன செய்யணும்? மாற்றிக்கொள்ளணும். கர்த்தர் என்னை எப்படி பார்க்கிறாரோ அப்படி பார்க்க நான் பழகணும். கர்த்தர் எனக்கு உதவி செய்ய வேண்டும். அவருடைய கண்களை கொண்டு, பரிசுத்த ஆவியின் கண்களை கொண்டு, அவருடைய வேத வசனமாகிய அந்த வெளிச்சத்தில், அந்த பார்வையில் என் வாழ்க்கையை நான் பார்க்கும்போது நான் என்னை பார்க்கிற விதம் மாத்திரமல்ல, நான் இந்த உலகத்தை பார்க்கிற விதமும் மாறும். கர்த்தர் இந்த உலகத்தை பார்க்கும்போது அவங்க தொய்ந்து போனவர்கள், சிதறப்பட்டவர்கள், மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறாங்கன்னு ஆண்டவர் உலகத்தை பார்க்கிறார். நீங்கள் இன்னும் 3 மாதம் ஆகும், 4 மாதம் ஆகும்னு சொல்கிறீங்களே, அறுவடைக்கு இப்பொழுதே வயல்வெளிகள் ஆயத்தமாக இருக்குது, நீங்கள் போய் வேலை செய்யுங்க, ஊழியம் செய்யுங்க. ஆண்டவருடைய பார்வையை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். எத்தனையோ காரியங்களில் நம்ம கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம், ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே அப்பா என்னை குறித்து நான் இதுவரை பார்த்துருக்கிற பார்வை ஆண்டவரே குறைவானதாக இருந்தது. ஆண்டவரே என் வாழ்க்கை யாருக்கு பிரயோஜனம், நான் யூஸ்லெஸ்ஸாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்லாம் நான் நினச்சேன். அப்பா இந்த வேலை தானே செய்கிறேன்னு நினச்சேன். ஆண்டவரே இது எம்மாத்திரம், என்கிட்ட இருக்கிறது நான் இதை செஞ்சால் அது எம்மாத்திரம் அப்படின்னு நினச்சேன். நான் தகுதி இல்லைன்னு நினச்சேன். அப்பா ஆனால் ஆண்டவரே உங்கள் பார்வை இந்த நாளில் ஆண்டவரே எங்களுக்கு உணர்த்தி காட்டினதற்காக நன்றி. என்னுடைய பார்வைகளை தெளிவடைய பண்ணுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். வாய்களை திறந்து கர்த்தர்ட்ட சொல்லுங்கள், கர்த்தர்ட்ட பேசுங்க. நீங்கள் இந்த முழு செய்தியிலையும் உங்களுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட்டு உங்கள் மனதில் தொட்டதாக இருக்கும், ஏதோ ஒரு காரியம் செய்யணும்னு தோணும். கர்த்தர்ட்ட வாய் திறந்து அதை சொல்லுங்கள், வாய் திறந்து சொல்லுங்கள். யாவரும் எழும்பி நின்று, நான் உங்களுக்கு முக்கியமானவன், நான் உங்களுக்கு முக்கியமானவளப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்கள் பெரிய திட்டத்தில் ஆண்டவரே என் வாழ்க்கைக்கு ஒரு பங்கு உண்டு ஆண்டவரே. ஆமாப்பா, அதை நான் உணர்ந்து கொள்ளுகிறேன் ராஜா, உணர்ந்து கொள்ளுகிறேன் ஆண்டவரே. இந்த உலகம் என்னை குறித்து என்ன பேசினாலும் பரவாயில்ல ஆண்டவரே, தகுதி இல்லாதவன் என்று சொன்னாலும் பரவாயில்ல, நீர் என்னை தகுதி உள்ளவளாக பார்க்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. உமக்காக நாங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலையும் ஆண்டவரே நீர் அற்பமா எண்ணாதபடி அதை நீர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறீர். ஆம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. நீர் அதை கனப்படுத்துகிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களிடத்தில் உள்ள கொஞ்சத்தை பார்த்து நீங்க ஆண்டவரே குறை சொல்லுகிற தெய்வம் அல்ல. ஆம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அந்த கொஞ்சத்தையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய பார்வை எங்களுக்கு தாங்க, உம்முடைய கண்களை கொண்டு காண எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். வேதத்தின் வெளிச்சத்தில் எங்கள் வாழ்க்கையை பார்க்க, இந்த உலகத்தை பார்க்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவையோடு இந்த இடத்துல வந்திருக்கிறேன்னு சொல்கிறவங்க கரங்களை உயர்த்தி வைத்து கொள்ளுங்க. உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நான் ஒரு தேவையோடு வந்தேன்,
அல்லேலூயா. கர்த்தரின் தேவையை சந்திக்க வல்லவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இந்த தேவை என் வாழ்க்கையில் சந்திக்கப்படணும்னு சொல்கிறவங்க கரங்களை உயர்த்தி வைத்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பார்க்கிறார், உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அல்லேலூயா. பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் அவர் வாசம் பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நொறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணியார். அல்லேலூயா. மனுஷர் பார்க்கிறபடி அவர் பார்க்கிறது அல்ல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்தரங்கத்தை பார்க்கிறவர், உள்ளத்தை பார்க்கிறவர், இருதயத்தை பார்க்கிறவர். உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயம் எவ்வளவு உடைந்து போய் இருக்கிறது, எவ்வளவு ஏங்கி கொண்டு இருக்கிறது, எந்த காரியத்தை குறித்து துக்கத்தோடு இருக்கிறது என்பதெல்லாம் நீர் பார்க்கிறீர் ஆண்டவரே. அவங்க வாழ்வின் தேவைகளை கர்த்தர் பார்க்கிறீரப்பா. இயலாமை உணர்வுகளை கர்த்தர் பார்க்கிறீர் ஆண்டவரே. மற்றவங்க பேசின பேச்சினால் அவங்க உள்ளங்கள் உடைந்து போய் இருக்கிறத கர்த்தர் காண்கிறீர் ஆண்டவரே. இந்த நாளிலும் கரத்தை உயர்த்தி ஆண்டவரே, தங்களுடைய தேவைகளை ஆண்டவரே உம்மிடத்தில் சொல்லுகிற உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் சந்திங்கப்பா. ஆவிக்குரிய தேவைகளை சந்திங்க, சரீர தேவைகளை சந்திங்க, குடும்பத்தின் தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. தொழில் ரீதியான தேவைகளை சந்திங்கப்பா. பொருளாதார தேவைகளை சந்திங்க ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உம்முடைய பார்வையில் இங்கே இருக்கிற நாங்கள் ஒவ்வொரு விலையேற பெற்றவங்க ஆண்டவரே, அருமையானவங்க. அதுக்காக ஆண்டவரே நீர் எங்களை அப்படி பார்க்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் அப்பா சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, நிறைவோடு தங்களுடைய தேவை சந்திக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரே இந்த இடத்திலிருந்து கடந்து போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கிருபை தாங்கி கொள்ளட்டும். வசனத்தை பிசாசோ ஆண்டவரே ஐஸ்வர்யத்தின் மயக்கமோ உலக கவலையோ எடுத்து போடாதபடி ஆண்டவரே இந்த வசனங்கள் வேறுபற்றட்டும் ஆண்டவரே. 100 மடங்கு பலன் கொடுக்கட்டும் அப்பா. உடைய பிள்ளைகளுடைய வாழ்வுக்கு, குடும்பத்துக்கு, ஊழியங்களுக்கும், வேலைகளுக்கு இது ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. உடைய வார்த்தை எங்களுக்கு நேராக நீர் அனுப்பினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.